தமிழ் சினிமாவில் முன்னணி இசையமைப்பாளராக இருந்து தற்போது நடிகராக கலக்கி வருபவர் ஜிவி பிரகாஷ்குமார். அடுத்தடுத்து படங்களில் கமிட்டாகி பிஸியாக நடித்துக் கொண்டிருக்கிறார். அதே நேரம் முன்னணி நடிகர்களின் படங்களுக்கும் இசையமைத்து வருகிறார். இந்நிலையில் ஜிவி பிரகாஷ்குமார் சோஷியல் மீடியாவில் நெட்டிசன் ஒருவரால் ஏமாற்றப்பட்டுள்ளது பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது. இது சம்பந்தமாக இணையத்தில் பல பதிவுகள் குவிந்து வருகிறது. இசையமைப்பாளரும் நடிகருமான ஜிவி பிரகாஷ்குமார் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக வலம் வருகிறார். அதிலும் ட்விட்டர் எனப்படும் எக்ஸ் தளத்தில் பிஸியாக இயங்கி வரும் இவரிடம் சிலர் உதவிகள் கேட்பது வழக்கம். மாணவர்கள், ஆதரவற்றவர்கள் பண உதவி கேட்கும் போது அவர்களுக்கு ஜிபே மூலமாக ஜிவி பிரகாஷ்குமார் பணம் அனுப்புவார். அவருடைய இந்த செயலுக்கு நெட்டிசன்கள் பாராட்டு தெரிவிப்பார்கள். இந்நிலையில் ஜிவி பிரகாஷ்குமாரிடம் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நெட்டிசன் ஒருவர் பண உதவி கேட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் பகிர்ந்த பதிவில், சிறு வயதிலே என்னுடைய தந்தை காலமாகி விட்டார். எங்களை வேலைக்கு சென்று அம்மாதான் படிக்க வைத்தார். தற்போது அவரும் இறந்துவிட்டார். அவருடைய இறுதி சடங்கை நடத்தக்கூட பணமில்லாமல் எனது தங்கையும் நானும் தவித்து வருகிறோம். உங்களால் முடிந்த பண உதவி செய்யுங்கள் என தெரிவித்து இருந்தார். இதனால் ஜிவி பிரகாஷ்குமாரும் பரிதாபப்பட்டு அவர் 20,000 பணம் அனுப்பியுள்ளார். இதனை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சமூக வலைத்தளத்திலும் பதிவிட்டு இருந்தார். இந்நிலையில் தனது அம்மாவுடைய போட்டோ என அவர் அனுப்பிய புகைப்படம் இணையத்தில் இருந்து எடுக்கப்பட்ட போலியானது என்பது தெரிய வந்துள்ளது. அதிலிருக்கும் பெண் 3 வருடங்களுக்கு முன்பே இறந்தவர் என்றும் இந்த புகைப்படம் யூடியூபில் இருப்பதாகவும் ஆதாரத்துடன் நெட்டிசன்கள் பதிவிட்டு வருகின்றனர். அதோடு இந்த நெட்டிசன் இதேபோல் மேலும் பலரிடம் உதவி கேட்டுள்ள ஸ்கிரீன்ஷாட்டுகளையும் பகிரப்பட்டு கொண்டிருக்கிறது. உதவி செய்ய போய் ஜிவி பிரகாஷ்குமார் மோசடியில் சிக்கியுள்ள சம்பவம் சோஷியல் மீடியாவில் பரபரப்பை கிளப்பியுள்ளது. மேலும் இந்த மோசடி நபரை போலீசார் கண்டறிய வேண்டுமென நெட்டிசன்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். இது போன்ற நபர்களால் உண்மையாக உதவி கேட்பவர்களுக்கும் சிக்கல்கள் ஏற்படலாம் எனவும் இணையவாசிகள் பதிவிட்டு கொண்டிருக்கின்றனர். அதோடு ஜிவி பிரகாஷை ஏமாற்றிய நபரையும் நெட்டிசன்கள் கடுமையான வறுத்தெடுத்து வருகின்றனர். இதனிடையில் சில தினங்களுக்கு முன்பாக ஜிவி பிரகாஷ்குமார் நடித்த இம்மார்ட்டல் படத்துடைய டீசர் வெளியாகி பெரும் வரவேற்பினை பெற்றது. மாரியப்பன் சின்னா என்பவர் இயக்கியுள்ள இந்த படத்தில் கயாடு லோகல் நாயகியாக நடித்திருக்கிறார். இம்மார்ட்டல் டீசர் வேற லெவலில் வரவேற்பினை பெற்றது. அதோடு ஜிவி பிரகாஷ் கயாடு லோகல் சம்பந்தமான கெமிஸ்ட்ரி காட்சிகளும் சோஷியல் மீடியாவில் திரண்டானது குறிப்பிடத்தக்கது.